Hi everyone, I am Kumu. Welcome back to my channel Camro. இன்றைக்கு நாம பார்க்க போறது சுறா குழம்பு. சுறா குழம்புக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ சுறா, 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், சோம்பு, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், மிளகு, தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், எண்ணெய். ஃபஸ்ட்டு சுறாவை நல்லா கழுவி எடுத்து சட்டியில் போட்டு இதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவிய வைக்க போகிறோம். சுறா குழம்புக்கு நாங்கள் ஒரு பவுடர் தயாரிக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு கொஞ்சம் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். இதோட சேர்த்து நீங்கள் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்க நாங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு பவுடர் ஆக்க போகிறோம். பண்ணி அரைச்ச பவுடர் ரெடி. ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த பவுடரை எடுத்து போட்டு இதே மிக்சியில் கொஞ்சம் வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட். அடுப்பில் சட்டியை வச்சு பற்ற வச்சுட்டு சட்டி சூடானோடனே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடாயினோடனே அதில் 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா வடித்து முடிய 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு சோம்பு, வதங்கி முடிய வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். எல்லாம் நல்லா வதங்கி முடிய நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நல்லா கொதித்து முடிய நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரை அப்படியே போடுங்க. அதையும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா வதங்கி முடிய தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வேணுமெண்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இது கொதித்து கொஞ்சம் எண்ணெய் மேலுக்கு வருது. சூப்பராக ஸ்மெல் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இப்போ அவிச்சு வச்சுருக்கிற சுறாவை போட போகிறீங்க. கமகமாண்ட மணத்தோட நல்ல சுறா குழம்பு ரெடி. இதெல்லாம் போட்டு சுறா எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம்
கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிங்கன்னா சூப்பரான சுறா குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த மாதிரியான சமையல் குறிப்புகள் பிடிச்சதுண்டா இந்த சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.